இந்த வருஷம் என்ன வெள்ளாமல் காய்க்குமே தெரியல. பாலப்பூ குப்புன்னு பிடிச்சிருக்குது. மரம் எத்தச்சோடு பூ பாரு அப்படி சும்மா நெருஞ்சிக்காயாட்டுக்குது. கும்முன்னு மணக்குது. என்ன மனம் மணக்குதுன்னு பாருதா. அன்றைக்கெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இதை பொறிச்சிட்டு போய் ஊசிட்டு ஒரு தலையில் வைப்போம். இன்னைக்கு நினச்ச பக்கம் பூ இருக்குது. இதான் இந்த மாதிரி மரம் இருக்கும், அது பொறிச்சு விளாண்டுட்டு தானே. சோளக்காய் தேடி போய் இன்னைக்கு நாம் குப்பை கீரை பருப்பு கீரை பறிச்சிட்டு போய் குழம்பு வைக்கலாம், பறிச்சிக்கலாம். குப்பை கீரை பறிச்சிக்கலாம். இதுதான் குப்பை கீரை. ஒடிச்சு விட்டா நல்லா தலைஞ்சிக்கு. குப்பை கீரைங்கிறது தலை இப்படித்தான் இருக்குது, பூ இப்படித்தான் இருக்குது. இது பார்க்காத கீரை இல்லை, எங்கே வேணாலும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது சாப்பிட்ற கீரைன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்க மாட்டேங்க. இது நாங்கள் அடிக்கடி நல்லா சேர்த்துக்குவோம், உடம்புக்கு நல்லது. தம்பி, இதே மாதிரி குப்பை கீரை அடிச்சிட்டு வா, நான் பருப்பு கீரை பறிச்சிட்டு வரேன். இதே பருப்பு கீரை, இதுக்கு பேர் தான் பருப்பு கீரை. சில பேர் கொத்து சட்னின்னு சொல்லுவாங்க, பளபளப்பான் சட்னின்னு சொல்லுவாங்க. இதுதான் பருப்பு கீரை. இந்த மாதிரி குப்பை கீரையும் பருப்பு கீரையும் போட்டுக்கலாம். இன்னைக்கு தான் நம்ம நாவரியும் பறித்து போச்சு. இதுதான் நாங்கள் அதிகமாக குழம்பு வைப்போம். அன்னைக்கெல்லாம் சாதாரணமாக நக்கரி சிந்தக்காயை தின்னு தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். அன்னைக்கு இருக்கிற பஞ்சத்துக்கு இதெல்லாம் இல்லைன்னு நாங்களாம் உயிராக இருக்கவே முடியாது. உலையை வச்சுட்டு ஓடுங்க அடிச்சேரி அப்படி பொறிச்சாந்தா குழம்பு. இன்றைக்கெல்லாம் காத்தால் ஒரு குழம்பு, மத்தியானம் ஒரு குழம்பு, அப்பப்போ பார்த்து திங்குறீங்க. கடிச்சிக்கிறதுக்கு தனியாக, தொட்டுக்கிறதுக்கு தனியாக இத்தனை குழம்பு வச்சுக்கிறீங்க. அன்றைக்கெல்லாம் இப்படி இல்லை, கீரை பறிச்சாச்சு போகலாம். பருப்பு கீரை குப்பை கீரையும் பறிக்கலாம்னு தான் வந்தோம். இது தொய்க்கீரை இருந்து சேர்த்து பறிச்சுக்கிட்டோம். நல்லா இளங்கீரையாக இருக்காட்டி பறிச்சுக்கிட்டோம். இதுதான் செம்பு குண்டுமணி, அழகாக இருக்குது பாரு. இது ரத்தம் கட்டிக்கிட்டா இந்த குண்டுமணி தலையை பறிச்சிட்டு போய் விளக்கட்டி ஊற்றி பிரட்டி அப்படி அப்புனோம்னா அந்த ரத்தம் தெளிச்சு போடும். அந்த நோகிற இடத்துல தொடணும்னா அந்த தலையை அப்படியே வச்சு அப்புனோம்னா அந்த ரத்தத்தை இழுத்து போடும். இதுதான் குண்டுமணி, இதுதான் குண்டுமணி தலை. தலையெல்லாம் கொட்டி போச்சு, காயெல்லாம் வெடிச்சு போச்சு. எத்தனை குண்டுமணி இருக்குதுன்னு பாரு. இந்த தலை கிடச்சிலின்னா தேடிக்கிட்டு தொலாவுவோம். கை காலு சுளுக்கிட்டா, ரத்தம் கட்டிக்கிட்டா
இதை பொரிச்சிட்டு போய் நல்லா சுதற விளக்கெண்ணெய் தேய்ச்சி அப்படியே அப்புனோம்னா அந்த ரத்தத்தை எடுத்து போடும். நல்லா இருக்கும் கை காலுக்கு போட்டாலும் நல்லா இருக்கும். சரி வாங்க போகலாம். கத்தா பார்த்து கட்டு பிரியா, தண்ணி கட்டிக்கிட்டு தட்டை எடுத்துக்கிட்டா. தண்ணி துவைக்கண்ணே, தட்டை எடுத்துக்கிட்டா ஆளாசி போடலாம். நல்லா 2 ஆறு சுத்தமாக ஆசிக்கலாம். மண்ணு பேர் எத்தனை 3 வாரம் சுத்தமாக ஆசிக்கலாம். மண் தண்ணியில் எடுத்து ஊற்றிட்டு வெண்ணெய் பாப்பா அந்த சட்டி எடுத்து அடுப்பத்தை சட்டி எடுத்துட்டா தண்ணி கட்டுட்டா பருப்பு போடல வேட்டு கேடு வளர்ப்பதப்பா. அண்ணா நான் டீ குடிச்சிட்டாரேன். அடுப்பத்தை சரியாயா பாபா ஐயா அந்த தண்ணி ஒரு சம்பளம் எடுத்து ஊற்று. சரியாயா எடுத்து ஊற்று. மூடி வை. சரியாயா போய் பருப்பு எடுத்துக்கிட்டா பருப்பு தண்ணியில் போடலாம். ஒரு அரை கப்பு துவரம் பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்கு ஆரம்பம் மழை பருப்பு போட்டுக்கலாம். செஞ்ச கருத்துரி பார்த்து எடுத்தாங்க என் காய் மரம் இப்போ மூடி வைக்கலாம். நல்லா வேவிட்டு அடித்தலை வேணும் பொரியணும். தலவல் அப்படியே கிள்ளி போடு. சரியா உங்கள்கிட்ட தொய்யக்கீரை காட்டவே இல்லை. இதுதான் தொய்யக்கீரை. தொய்யக்கீரையோட இலை இப்படி காசாட்ட இருக்கும். பூவு இப்படி தான் இருக்கும். பூவு பாரு. பருப்பு நேரத்தில் போறீங்க. சரியா பருப்பு நல்லா வேவிட்டு ஒரு தக்காளி பழம் எடுத்துட்டா தம்பி அரிஞ்சு போட்டலாம். அதிலே போட்டல வேவிட்டு பருப்பு 3/4 பதம் வந்துக்கிடுச்சு. இதுக்கு மேலே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 4, ஒரு 20 பல்லு பூண்டு.
ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம். வேவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேவிட்டு. சீக்கிரம் பாருங்க, நேரம் ஆகுது. சரியாயா? பருப்பு வந்து பார்த்தான்னு பார்க்கலாம். பருப்பு வெந்து வச்சு கீரை போட்டுக்கலாம். பருப்பு வெந்த மறுபடி கீரை போட்டால் பச்சை பசையான்னு இருக்கும். மூடி வச்சுக்கலாம். பரடி சீரகமா 4 மிளகு கொண்டுட்டா. கீரை நல்லா வேவிச்சு எடுத்துக்கணும். கீரை பொடி பொடி நறுக்கி போடணும்னு கிடையாது, அப்படியே கிள்ளி போட்டால் போதும். அரிஞ்சு போட வேண்டியதில்லை. போதுமான உப்பு முதல்ல போட்டால் பருப்பு வேகாது. கீரை வந்து போச்சு. இந்த அளவுக்கு நல்லா வேவிச்சு எடுத்துக்கணும். இறக்கலாம். சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். கடலைன்னா ஒரு பூனம், ஒரு 20 மிளகு, ஒரு அரை பூணு கடுகு. மிளகு வெடிச்சு விழுவும் பார்த்து அடிங்க. மிளகு வெடிக்குது, வெங்காயம் கட்டிக்கலாம். அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு. கருப்பில் இருந்தாலும் 4 கொத்து. வரமிளகாய் 2, ஒரு அரை பூண்டு சீரகம். நல்லா வணங்கிட்டு சேவக்க வணங்கணும். நல்லா மணக்குது, எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் கீரையை. இதுக்கு மேலே வேவிச்சு வச்ச பருப்பையும் கீரையும் கட்டிக்கலாம். பயந்துக்கிட்டியா? தண்ணி அடிச்சுக்கலாம். தண்ணி வடிச்சுக்கிட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா நெவு நெவுன்னு கடைஞ்சி எடுத்துக்கலாம். சட்டி சிறுசாக இருக்கிறதுக்கு இப்போ கையை காய்ச்சிது. அடாடா கடை கடை எப்படி மணக்குதுன்னு பாரு. கீரை கடைஞ்சா பருப்பு போட்டாலும் பச்சை பசையோடு பசுமை குலையாத கடையணும். கை மேலக்கு ஊற்றிக்கிறேன். எடுத்து வச்ச தண்ணியை இது ஊற்றி கடைஞ்சிக்கணும்.
போதும், நல்லா கடைஞ்சாச்சு. ஊற்றத்துக்கு என்ன எடுத்தாயா? கீரை குழம்பு ரெடி. கீரை குழம்புன்னா தொய்யக்கீரை, குப்பைக்கீரை, பருப்பு கீரை, 3 கீரை போட்டிருக்குது. கூடயா அவனுக்கு ஊற்றலாமா? இது ஒன்று நீ வாசம் இந்த சாமி இங்கே வா, இங்கே வா. சாப்பிடுங்க சாமி. சரியாயா? ஐயா கீரை குழம்பு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? கீரை குழம்பு சூப்பராக கீரை குழம்பு சூப்பராக இருக்குதா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். ஊற்ற ஊற்ற நாக்கில் வச்சு ஊறுது, அப்படி மணக்குது கீரை. இந்த காணலில் கீரை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சாப்பிட்றேன், நீங்களும் தாங்க சாப்பிட்லாம். கீரை குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. பருப்பு போடுறதுக்கு இந்த கீரை போடுறதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. இன்னும் 4 பேர் சோறு சேர்த்து சாப்பிட்லாம். கத்திரி குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இந்த தலை தாம்பு சேர்த்துக்கிறது நம்ம நல்லது. எல்லாரும் பொரியல் காயாக சாப்பிட வேண்டாங்க, இந்த மாதிரியும் சாப்பிடுங்க. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாத கீரை இல்லை. இதெல்லாம் கடையில வைக்க மாட்டாங்க, காடு பகுதியில் தான் இருக்கும். இது பார்த்து தெரிஞ்சு பொறிச்சிட்டு வந்து பயன்படுத்திக்கங்க. தண்ணி பெய்கிற காட்டில் இருக்கும். மழை பெஞ்சா ஏகமாக இருக்குது. இப்படி காண காலத்துலலாம் இப்படி தண்ணி பெய்கிற காட்டில் இருக்கும். நான் போய் பொறிச்சிக்க வேண்டியதான். இது கடையிலலாம் வைக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.